கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய டெவோஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யோவான் எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 33 வாசிக்கலாம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு தோன்றியதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 33வது வசனத்தில் 34ஆம் வசனத்தில் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை நேசித்தது போல பிறரையும் நேசிப்பாயாக. அதாவது பழைய ஏற்பாட்டில் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாகன்னு எழுதியிருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் நான் உன்னை நேசித்தது போல பிறரையும் நேசிப்பாயாக. ஸோ இதை எப்படி பார்க்கலான்னா, இப்போ என்னுடைய குணாதிசயங்கள்னு இருக்குது, என்னுடைய அன்புன்ட்டு ஒன்று இருக்குது. என்னுடைய அன்பு நான் என்னை நானே வெறுக்கலாம். எனக்கு தேவைகள் கிடைக்காம இல்லை தோல்வி அடையும் போதோ இல்லை நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும் போதோ என்னை நானே வெறுக்கலாம். ஸோ என்னை வெறுக்கும் பொழுது நான் இன்னொருவரை எப்படி நான் நேசிக்க முடியும்? அதனால் இந்த வசனத்தை ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்திருக்கிற, நான் உன்னை நேசித்தது போல பிறரையும் நேசிப்பாயாக. அதாவது அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் குறையாது. ஏன்னா அவர் அன்பை கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் நமக்கு கொட்டி தீர்த்துட்டார். அவருடைய என்ன ப்ரெஷியஸ் பிளட்ன்னு சொல்லுவாங்களே, அவருடைய பாவமில்லாத விலையற்ற இரத்தத்தினால நம்மளை அந்த அன்பை காமிச்சு அந்த கல்வாரி சிலுவையின் மேலே கொட்டி தீர்த்துட்டாரு. ஸோ இதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள், நான் உங்களை நேசித்தது போல பிறரையும் நேசியுங்கள் சொல்கிறோம். இதை நம்ம இன்னொரு வசனத்தில் நம்ம இணைக்கலாம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13:5 வசனம் 4ஆம் வசனத்திலேருந்து நம்ம அதை நேசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் இதை ஆண்டவருடைய பரிசுத்தாவினாலும் ஏவப்பட்டு அவர் எழுதுறாரு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அதாவது கடைசியான ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் சகிக்கும். மற்ற எல்லா காரியத்தையும் கூட நம்ம ஒரு கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட்டு சகிக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை பேர் நம்ம நம்மளுடைய தெரிந்தவர்களாக இருக்கலாம், நம்மளுடைய வியாபாரத்தில் இருக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், நம்மளுடைய கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக இருக்கலாம். ஸோ நமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம பிடிக்காத காரியமாக நமக்கு செஞ்சுருப்பாங்க, இல்லை நமக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்க. ஸோ எத்தனை நாள் நம்ம அதை நம்ம சகித்து கொண்டு இருக்கிறோம்? அதை நீங்கள் நம்ம நினச்சி பார்க்கணும். ஆனால் இதில் என்ன சொல்கிறதுனா, ஆண்டவருடைய வசனத்தில் அன்பு சகலத்தையும் சகிக்கும். இதே நம்ம முதலாவதாக பார்த்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு நமக்கு நீங்கள் அன்பு செய்வீர்கள் என்று நீங்கள் அன்பு செய்வீங்கன்ட்டு நான் உண்மையாகவே நான் நம்புகிறேன். அதில் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நீங்கள் அன்பு செய்வீங்க, நான் போயிட்ட பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு செய்வீங்க அப்படின்ட்டு நான் எண்ணுறேன். அப்படிலாம் நம்மக்கிட்ட சொல்லலை. நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவர்களிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்துருக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு. இதை நமக்கு
ஒரு எதிர்பார்த்து ஏதோ நம்மக்கிட்ட சொல்கிறதோ, நீங்கள் செய்வீங்கன்ட்டு நான் நம்புகிறேன்னு சொல்கிறதோ அப்படிலாம் எதுவும் இல்லை. இதை வந்து கட்டளையாக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. இதை தான் வந்து நம்ம 1 பேதுரு 4:8 பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஊக்கமான, அதாவது மிகவும் கிறிஸ்துவுக்குள் ஊக்கமான ஒரு அன்புள்ளவராக இருங்கள். அன்பு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு இதில் போட்டிருக்க, அன்பு திரளான பாவங்களை மூடும். எனக்கு விரோதமாக என்னுடைய சகோதரர் வந்து செஞ்சாலும் உடனே அவனை போய் நான் இன்னொரு இடத்துல புறம் பேசாமல் நான் வந்து அவனுடைய பாவங்களை வந்து எனக்கு செஞ்ச விரோதங்களை வந்து நான் வந்து மூடி மறைக்குவேன். இதுதான் வந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ளால் இருக்கும்போது, அந்த அன்பு இருக்கும்போது நான் அதை செய்வேன். அவனை பற்றி நான் புறம் பேசாமல், அவனை பற்றி நான் இன்னொரு இடத்துல தாழ்வாக பேசாமல், அவனை வந்து கீழே தள்ளாமல், அவனை வந்து கிறிஸ்துவுக்குள்ளால் வந்து நான் தாங்கி பிடிப்பேன். இதுதான் வந்து அன்பு திரளான பாவங்களை மூடும்ன்ட்டு ஆண்டவர் இயேசு வந்து இந்த வசனத்தில் சொல்கிறார். ஸோ இவ்வாறாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, நான் கடைசியாக வந்து உங்களிடத்துல ஒரு 3 கேள்விகளை நான் வைக்க விரும்புகிறேன். இதை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த கேள்வி என்னன்னா, அதாவது நீங்கள் இனி உங்களுக்கு விரோதமாக நடந்து இருப்பவர்களை நீங்கள் இனி அவங்கள வந்து நான் மன்னிக்கவே முடியாது என்று எண்ணும் நபரை உங்களால் மன்னிக்க முடியுமா? முதல் கேள்வி. இதுக்கு ஒரு வசனத்தை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 6:15. இரண்டாம் கேள்வி வந்து உங்ககிட்ட நான் எழுப்ப விரும்புகிறேன். நீங்கள் மிகவும் வெறுக்கும் ஒருவரை உங்களால் நேசிக்க முடியுமா? அதாவது இனிமே அவனை வந்து நான் மன்னிக்கவே முடியாதுப்பா, இனிமே வந்து அவனை வந்து நான் நேசிக்கவே முடியாது அப்படி என்று நினைக்கிற ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நேசிக்க முடியுமா? அப்புறம் மூன்றாவதாக இன்னொரு கேள்வி உங்களை வந்து எழுப்ப விரும்புகிறேன். நீங்கள் விரோதி என்னும் நபருக்கு உங்களால் ஜெபிக்க முடியுமா? அதாவது லவ் யுவர் எனிமின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மத்தேயு 5:43. ஸோ இந்த 3 கேள்விகளையும் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்மளை நேசித்தது போல் நீங்கள் வந்து இன்னொருத்தரை வந்து நேசிக்க முடியுமான்ட்டு நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நேசிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாமளும் வந்து ஒரு காலத்தில் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து நம்ம தப்பான காரியங்களை நம்ம செய்திருக்கலாம். ஸோ அப்படி அந்த நிலையில் வந்து நம்மளுடைய உள்ள எப்படி நினைக்கணும், ஐயோ அவன் வந்து என்னை மன்னிக்க மாட்டானா, என்னை ஏற்றுக்க மாட்டானா, நான் திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டானான்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய எண்ணங்களும் நான் நினச்சி பார்த்துருக்கேன் நிறைய தடவை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து முறையிடும் போது ஆண்டவர் இம்மீடியட்டாக வந்து நமக்கு என்ன பண்ணுவார், நமக்கு மன்னிப்பு தருவார். அதுபோல் நீங்கள் வந்து ஒருவரில் உங்களுடைய சகோதர சகோதரிகளே இல்லை இருக்கட்டும், உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கள உங்களால் மன்னிக்க முடியுமா? இதுதான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளால் நான் இன்றைக்கி எழுப்புகிற கேள்வி உங்களிடம். ஸோ அதை நினச்சி பாருங்கள். அண்ட் கடைசியாக வந்து மறுபடியும் அந்த 1ஆம் வசனத்தை வந்து நான் எடுக்க விரும்புகிறேன். இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன்னுட்டு ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நம்மக்கிட்ட சொன்னார். அதாவது 1 யோவான் 13:33 பார்த்தா, பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருப்பேன். அதுக்கு அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள்ன்றாரு. அப்போ நான் இதை சொன்னும் போது எனக்கு வந்து தோன்றுறது என்னன்னா, நாம் கூட இந்த உலகத்தில் வந்து இன்னும் கொஞ்ச காலம் தானே இருக்க போகிறோம். அதாவது லைஃப் இஸ் அன்சர்டைன்னு சொல்லுவாங்க. என்றைக்கு நாம் இந்த உலகத்தை மண்ணை விட்டு நம்ம பிரிய போகிறோன்னு தெரில, என்றைக்கு இந்த உலகத்தில் நம்மளுக்கு கடைசியாக வாய்ப்பு இருக்கணும்னு தெரில. ஸோ அந்த காலத்தில் வந்து நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்களாக இருக்கலாம், நமக்கு எதிராக செயல்பட்டவர்களாக, நம்மளை வந்து திட்டினவர்களாக இருக்கலாம், நம்மளை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கலாம், நமக்கு துரோகிகளாக இருக்கலாம். எல்லாரையும் வந்து நம்ம வந்து நேசிக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து இனி நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம இந்த உலகத்தில் நம்ம மறிச்சிட்டோம். ஆனால் உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கும் போதே அவர்களை மன்னிப்போம். அவர்களிடத்தில் வந்து நாம் வந்து கிறிஸ்துவுக்குண்டான அன்பை வந்து நம்ம பகிர்ந்துப்போம். ஸோ இந்த வசனத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விரும்பினேன். ஸோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.